வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுருள் முறுக்கு. இது வந்து கொய்யா இலை முறுக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுருள் முறுக்கு செய்கிறதுக்கு 1/2 கிலோ முறுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள் போட்டிருக்கேன். இது இப்போ பச்சை எல்லாம் தான் போட்டிருக்கேன், வறுத்தெல்லாம் போடலை. அதில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது நெய் சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்கலனாலும் இருக்கலாம். நான் ஒரு வாசனைக்காக, இது நல்லாயிருக்கும், அதுக்காக ஒரு வாசனைக்காக தான் இதை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெய், உப்பு, எள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு பிசையணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவு பிணைஞ்சி நல்லா இது மாதிரி பிணைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணும் மாவு. தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணி சேர்த்தாச்சுன்னா நல்லா வராது. இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை உருட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இது மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு ஒரு கவர் அது மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே தடவிக்கணும். இப்படி தடவிக்கிட்டு இப்படி வச்சு இது மேலே ஒரு கவர் வச்சு சப்பாத்தி கட்டையால் லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லேசாகவும் இது பண்ணிடக்கூடாது. மாவு வந்து ரொம்ப லேசாக இருந்தால் அப்படியே முறுக்கு அமுங்கிடும். அதனால் கொஞ்சம் கனமாகவே இப்படி கவரை எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்து இதை வச்சு கட் பண்ண அப்போ தான் அழகாக ரவுண்டாக வரும், ஒரே அளவில் வரும். அதனால் இந்த மூடி எடுத்து வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்து இதை வச்சு இப்படியே சுற்றணும், அவ்வளோதான். எல்லா மாவும் இது மாதிரி உருட்டி இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். இதுக்கு ரொம்ப பொருளும் அதிகம் தேவைப்படாது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 1/2 கிலோ மாவுக்கு 45 பீஸ் இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு முறுக்காய் எடுத்து போட்டுக்கலாம். முறுக்கு போட்ட உடனே அப்படி எண்ணெயில் அப்படி மேலே வந்துடும். வந்தோடனே அப்படி பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் கொதித்து அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சுனாலே இதெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் வெந்துருச்சு.
இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க முறுக்கை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது இப்படி சுருட்டும் போது இந்த இடத்த வச்சு நல்லா அப்படி அமைக்கிறணும், இல்லைன்னா எடுத்துக்கும். எண்ணெயில் போட்டோன்னே இது விரிஞ்சிடும். இது நல்லா அப்படி அழுத்தமாக அப்படி அமைக்கி வச்சுக்கணும். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் 10 நிமிஷம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஏன்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது, அதனால். அதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஜீனி பாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 150 கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம். அதில் இதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதே அளவு தண்ணி. இது நல்லா பாவு காய்ச்சிக்கலாம். பாவு ரெடி ஆயிடுச்சு. பாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா முறுக்கு சவத்து போயிடும். இது இந்த பதத்தை காமிக்கிறேன். இது மாதிரி இருக்கணும். ஒரு தட்டில் தண்ணியை ஊற்றி இப்படி பாவை ஊற்றி இப்படி எடுத்தால் அப்படி வரணும். அப்படி இருக்கணும். அது கரைஞ்சிருச்சுன்னா முறுக்கு சவத்து போயிடும். அது பதம் கிடையாது. இதுதான் பதம். இப்படி இருக்கணும். இது மாதிரி பாவு காய்ச்சி எடுத்துங்க. இதில் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முறுக்கில் சேர்த்துக்க வேண்டியதான். இதை இந்த முறுக்கில் அப்படியே ஊற்றிக்கணும். பாவை ஊற்றி இப்படி லைட்டாக அப்படி குலுக்கிக்கணும். அப்போ தான் பாவு எல்லா இடத்துலையும் சேரும். அவ்வளோதான். இப்போ உடனே எடுத்து சாப்பிட முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஆறணும். ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாவு காய்ச்சி ஊற்றி நல்லா ஆறிடுச்சு. பாவு காய்ச்சி உடனே ஊற்றி குளிக்கிறணும், இல்லைன்னா பாவு கெட்டி ஆகிடும். இந்த கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா ஆறினோன்னே கையில் ஒட்டாது. பாகு பதம் தான் இதுக்கு முக்கியம். சாப்பிடவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மாவு பிசையும் போது ஜீனி போட்டுமே அதில் பிசைஞ்சி இதே மாதிரி செய்யலாம். நான் ஜீனி போடல. அது எல்லாத்துலேயுமே ஜீனி அதிகமாக இருக்கும். இனிப்பு பிடிக்காதவங்க கூட அது சும்மாவே இனிப்பு போடாமையே சாப்பிட்லாம். ஜீனி பாகில் போடுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம். இது நான் ஜீனி பாவு ஊற்றுறதுனால இது ரொம்ப இனிக்காது. ரொம்ப இனிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். திகட்டாது. எவ்வளோ வேணாலும் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அவ்வளோதான். ஸ்வீட்டான சுருள் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான சுருள் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.